ஹாய் கைஸ். நானுமே வந்து விஜய் ஃபேன் தான். இப்போது இருந்து கிடையாது. எனக்கு வந்து ஏஜ் இப்போது 30 ஆகுது. ஆனால் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில் இருந்தே வந்து எனக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விஜய் ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்தே. எப்போன்னு சொன்னால் இந்த தேவா அந்த மாதிரி படங்கள் வந்த டைமில் எல்லாமே நான் அப்போவே வந்து டிவியில் அந்த படம்லாம் போட்டாங்கன்னா நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து போய் பார்க்குறேன் அந்த மாதிரியான ஃபேன் கிடையாது. பட் எப்பவுமே நான் வந்து விஜய் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது சாங் போட்டாலும் சரி, அவங்களோட ஸ்பீச் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நடிக்கிற அந்த ஆக்ட்ரஸை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, விஜய் ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ விஜய் சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தாவே நம்ம விஜயை தவிர வேறு யாரையுமே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சாமிங்கான ஒரு அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அதுக்கு அடிமைனே சொல்லலாம். இத்தனை வருஷமுமே வந்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா அவர் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ரெஸ்பெக்டையும் தாண்டி வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். நான் இது வரைக்கும் அவரை பார்த்தது கிடையாது. நம்ம டெலிவிஷனில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான். பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்கு அப்பப்போ வந்து கனவுல எல்லாமே வந்து வருவாங்க. நான் வந்து அதை ரொம்பவே வந்து லைக் பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் வந்து விஜய் சாரை வந்து மீட் பண்ணுற மாதிரி, நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுற மாதிரி எல்லாமே எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. ஸோ அது என்னென்னா வந்து அவர் வேறு யாரோன்ற மாதிரியே ஃபீல் ஆகாது. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், நம்ம வீட்டில் ஒரு பர்சன், அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஸோ ரீசெண்டாக அந்த நியூஸ் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த டிவோர்ஸ் நியூஸ் வந்து இப்போ ஒரு 1 வீக் தான் இருக்கும் இல்லையா. நான் வந்து அட்லீஸ்ட் 1% அது வந்து ரூமராக இருக்கணும், அது ரூமராகவே போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து என் மைண்டுக்குள்ளே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன சொல்கிறது, எவ்வளவோ பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து டிவோர்ஸ்லாம் ஆகியிருக்கு. மேபி அவங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட இருந்திருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி யாரோடையுமே வந்து கனெக்ட் ஆனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கனெக்ட் ஆனது இது ரூமராகவே போயிடணும், இது நடக்கக்கூடாதுன்ற மாதிரி, இது ட்ரூவாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஏன்னா அது வேறு யாராக இருந்தாலுமே சரி, நமக்கு அவ்வளோ வந்து கனெக்ட் ஆகாது. அது வந்து தளபதிங்கிறதுனால தான் அது வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட வந்து ஒன்றா போயிருக்காங்க. அதே மாதிரி சேம் கலர் காஸ்டியூமில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ தான் ஜஸ்ட் நவ் பார்த்தேன் நான். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரவியும் கெனிஷாவும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பேரா அப்பியரன்ஸ் கொடுத்தது வந்து ஒரு மேரேஜில் தான். அதுவுமே வந்து சேம் கலர் காஸ்டியூமில் தான் போன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ இதை பார்த்தா இவரும் அதையே ஃபாலோ பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறதுனா, அந்த வந்து ரூமர்ஸ் வந்து ஆமாம் ட்ரூ தான் அப்படின்றது மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து 2 பேரும் போயிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னென்னா, இத்தனை வருஷமாக அவர் மேலே ஒரு இது இருக்குது இல்லையா நமக்கு, அது வந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இனிமே வந்து நான் எப்படி வந்து பார்ப்பேன், அந்த சாங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு மூவி பார்க்குறப்போலாம் என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் நான் பிடிச்சி பார்ப்போம், கண் சிமிட்டாமல் பார்ப்போம் அவரை, அந்த மாதிரி எல்லாமே நான் இருந்திருக்கேன். இனிமே வந்து அதை பார்க்குறப்போ அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்மைல் வருமானு எனக்கு தெரியல. சாரை வந்து பார்த்த உடனே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கே இருந்தாலுமே விஜய் ஃபோட்டோவை நம்ம பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ் வரும், ஒரு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கெல்லாம். இனிமே அது வந்து தோணுன்றது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். ஆக்சுவலாக இதை வந்து அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அதுவும்
அவர் வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக கூட்டிகிட்டும் போவாருன்ற மாதிரியே எதிர்பார்க்கல. எனக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் சில பேர் இன்னுமே வந்து இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இதை வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் தான், அது பர்சனல் லைஃபாக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுக்குமே சில பேர் வந்து ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது எப்படி தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது வந்து என்னென்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இது அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, என்னதான் பர்சனல் லைஃப்னு இருந்தாலுமே இது வந்து ஒரு டோட்டல் செட்பேக் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தான். அவர் இப்போது இருக்கிற அவருடைய இமேஜ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அடிப்படும் தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து அவர்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் நானுமே வந்து நினைக்கிறேன். இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இதை நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல.